கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. ஹalleluya. கட்டப்பட்ட மனிதரல்ல கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரல்ல கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட எல்லா மனிதர்களும் எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, உடைய பிள்ளைகளை வளர்த்துக்கிறவங்க கூட எப்படி பிள்ளைகளை வளர்த்துருங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ஒன்று மட்டும் கத்துக்கோ, நீ யாருக்கும் என்ன இல்லைன்னா, தாழ்மைன்றது வேற, அடிமைன்றது வேற, கீழ்ப்படிதல்ன்றது வேற, அடிமைன்றது வேற. பிரதர் நீங்க கீழ்ப்படிங்க, சிஸ்டர் நீங்க கீழ்ப்படிங்க. பிரதர் நீங்க தாழ்மையா இருங்க, சிஸ்டர் நீங்க தாழ்மையா இருங்க. ஆனா அதே நேரத்தில் இதிலிருந்து நான் வெளியவே வர முடியாதுன்ற அளவிற்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எப்பவுமே போயிடக்கூடாது. இது உங்களுடைய குடும்பம், தாய் தகப்பன், இதை சொல்லலை. ஒரு தேர்ட் பர்சன், மூணாவது ஒரு நபருடைய அந்த காரியத்தில் என்னை கட்டி வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், சில இடங்கள் இந்த சுரங்கம் எல்லாம் தோன்றாங்க பாருங்களேன். இந்த சுரங்கம் தோன்றவங்க சில வேலைகள் எல்லாம் வெளிநாட்டில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகும்போது அவங்கள ஆசை காமிச்சு இங்கேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் கண்ணு தெரியாத இடத்துல சித்திரவதை அனுபவிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வெளியவே வர முடியாது. வெளியே சோறு அவங்க கொடுத்தாதான் சாப்பிட முடியும். அவங்க வெளியே போன்னு சொன்னதான் போக முடியும். எத்தனை பேர் மாட்டி சிக்கி தவிக்கிறார்கள் தெரியுமா? ஐயோ, நிறைய பேர் மனிதர்கள் வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் இந்த மீடியா எல்லாம் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல. யாராவது இந்த மாதிரி இருந்தால் உடனே காமிச்சு கொடுத்துறாங்க. கடந்த நாட்களில் கூட நீங்கள் பேப்பரில் வாசிக்கும் போது 25 வாலிப பெண்களை ஒரு டீம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள 5 அடி உயரம் தான் இருக்கு அந்த பில்டிங். அந்த உயரம் உள்ள ஒரு இருட்டான அறைக்குள்ள அந்த பிள்ளைகளை கொண்டு போய் 7 வருஷமா அந்த பிள்ளைகளை உள்ள வச்சிருந்துருக்காங்க, யாருக்கும் தெரியாம. தேவையான டைம் வந்து அந்த பிள்ளைகளை மட்டும் கண்ணை கட்டி வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இருட்டு அறைக்குள்ள எப்படி இருக்கும். இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் கர்த்தர் ஒரு கிருபையா ஆண்டவர் நம்மளை நடத்தி வருகிறார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. இந்த ஞானத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணணும்.